லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினோட 9 மேஜிக் டெயில்ஸும் வெளியில் வந்துடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அதோடு முடிச்சிருந்தாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ பார்த்ததை புரிஞ்சுட்டு வேகமாக கான்ஷியஸ்னஸ்க்கு வந்துட்டு அங்கேருந்து எந்திரிக்கும் போது நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் என்னை பார்த்தா நல்லா இருக்க மாதிரியாடா தெரியுது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. கிளம்பி டோர்கிட்ட போயிட்டு அவளோட மேஜிக் பவரை வச்சு மறைஞ்சிடலான்னு நினைக்கிறா. பட் டோர்லேயே போய் டம்முன்னு முட்டிக்கிறா. கூட நம்ம பவர் யூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் அங்கேருந்து அவளோட மாஸ்டர் கார்டு இருக்கிற இடத்துக்கு போகிறா. போயிட்டு அங்கே அந்த மாஸ்டரை கூப்பிட்டு பார்க்குறா. பட் அவர் வெளியில் வரல. நீங்கள் இப்போ வெளியில் வரலைன்னா எனக்கு உங்களை எப்படி வெளியில் வர வைக்கிறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களோட முன்னோர்களை எல்லாத்தையும் சிலையாக குட்டியாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் டப்புன்னு போட்டு ஹீரோயின் மண்டையும் கையுமா தனித்தனியாக உடச்சி எடுக்கிறான். அப்பையும் அந்த மாஸ்டர் கார்டு வெளியில் வரல. உடனே சரி நீ இப்போ வரல, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டில் எடுத்து அந்த வுட் ஹவுஸே எரிக்கிறக்காண்டி தூக்கி எறிகிறா. பட் அந்த கேண்டில் போய் விழுகலை. பட் அந்த கேண்டில் விழுகாமல் அப்படி காற்றுல மிதந்துட்டு இருக்கு. அங்கேருந்து மாஸ்டர் கார்டு வர்றாரு. வந்தோடனே நான் என்ன பண்ணேன், எதனால என்னோட பவர் எல்லாம் யூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஹீரோயின் கேட்க, உடனே அந்த மாஸ்டர் கார்டு சொல்கிறாரு, நான் தான் உன்கிட்ட சொன்னேனே சீக்கிரமாகவே மனுஷி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னது பத்தாதுன்னு நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க, அதனால நீ சபிக்கப்பட்டிருக்க, அதனால தான் உன்னோட பவர் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொன்னாலும், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எந்த தீய வேலைகள்லையும் ஈடுபடுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, அதுக்கு மாஸ்டர் கார்டு ஒன்னால ஒரு உயிரே போயிருச்சு, அதனால தான் நீ சபிக்கப்பட்டிருக்க, நீ மனுஷங்களோட தலைவிதியை மாற்றணும்னு சொல்லி காசு வாங்கிட்டு பண்ணுற வேலையினால ஒருத்தரோட உயிர் போயிருச்சு, அது என்னன்னு நீ போய் பார்த்து அதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. அப்போ தான் அப்படி கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மேனோட பிஏ ஒருத்தனை புதக்குழிக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு போகிறதுக்காண்டி ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துருக்கான். ஹீரோயின் ஒரு உயிர் போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னே டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஹீரோவை தான் பார்க்க வர்றா. பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்க நம்ம ஹீரோ முன்னாடி மேஜிக் மாதிரி டபக்குன்னு வந்து உட்காந்துடுறான். உட்காந்தோன்னே ஹீரோவுக்கு செம ஷாக்கு. நீ அப்படின்னு கேட்டுட்டு ஷாக்கை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு பஸ்ஸு நிற்காமல் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறதுனால போயிடுது. ஹீரோ எந்திரிச்சு அந்த பஸ்ஸு பின்னாடி ஓடிட்டு, ஐயோ இதுதான் கடைசி பஸ், இதையும் விட்டுட்டேன்னா இனி பஸ்ஸே வராது, 4 மணி நேரம் ஆகும் என் வீட்டுக்கு போகிறதுக்கு, நான் எப்படி தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாட்டு பேசிகிட்டு இருப்பான். பட் ஹீரோயின் வந்துட்டு அவகிட்ட உனக்கு ஒரு விஷ் கண்டிப்பாக தேவைப்படும்ல, அது என்னன்னு கேளு, நான் நிறைவேற்றி தர்றேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்திருப்பா. அதை பற்றி அவன் கான்சன்ட்ரேஷனே பண்ணாமல் பஸ்ஸு போயிடுச்சு, வீட்டுக்கு எப்படா போகிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். ஹீரோயினுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. உனக்கு என்ன இப்போ வீட்டுக்கு தானே போகணும், நீ டெலிபோர்ட் கேள்விப்பட்டிருக்க, எர்த் ஃபோல்டிங் கேள்விப்பட்டிருக்கியா, அப்போ வா நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சி ஸ்வங்கின்னு அப்படி கூட்டிகிட்டு போனால் அந்த ரோடை கிராஸ் பண்ணி மலையை கிராஸ் பண்ணி அப்படி டுவங்கின்னு ஏறி ஸ்வங்கின்னு போய் வீட்டு முன்னாடி நின்றோன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரே குஷியாயிட்டு ஐயோ எப்படி இவ்வளோ சீக்கிரமாக நான் என் வீட்டு முன்னாடி வந்து நின்று உன்னால் பண்ண முடியுமா, அப்போ நீ இந்த பவரை வச்சு ஜெர்மனி இட்டாலி ஃப்ரான்ஸ்னு எங்கே வேணால் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு உடனே அவள் பவர் நினச்சி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. ஆமாம் போகலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு நான் என்ன பண்ணணும், கையை தானே பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிடுறா. உடனே ஹீரோயினுக்கு வெக்கமாயிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, உனக்கு தெரியுமா நான் மிந்திலாம் ஜெர்மனியில் போய் காலைல காஃபி குடிப்பேன், இட்டாலியில் போய் மத்தியானம் டிஃபன் சாப்பிடுவேன், அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான், அப்புறம் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இருக்கையிலே அவளுக்கு டக்குன்னு அப்போ தான் நம்ம ஹீரோ கையை பிடிச்சிருக்கிறது ஞாபகம் வரும். நீ ஃபஸ்ட்டு கையெடு அப்படின்னு சொல்லிட்டு கையை டக்குன்னு எடுத்துருவா. இல்லை எனக்கு ரொம்ப ஃபேண்டஸியாக இருந்துச்சு, அதனால தான் ஒரு க்யூரியாசிட்டியிலும் கையை பிடிச்சி அப்படி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் நீ என்னை எம்பாரஸ் பண்ணல அந்த பஸ் ஸ்டாண்டில், அதனால தான் நான் உனக்கு இதை பண்ணி காமிச்சேன். சரி நீ சீக்கிரமாக உன்னோட விஷயம் என்னன்னு கேளு, நான் உனக்கு நிறைவேற்றி தர்றேன் அப்படின்னோடனே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி ஹீரோ கேட்குறான். ஹியூமன்ஸ் கேட்காம அவங்களோட விஷயத்தில் தலையிட முடியாது, ஸோ நீ உன்னோட விஷயம் கேளு, ரொம்ப சிம்பிளான விஷயத்தான் கேட்டுக்கோ அப்படின்னோடனே ஹீரோ ஒன்றுமே புரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருந்தோடனே ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹிட் அண்ட் ரன் பண்ண அந்த டிரைவர் யாருன்னு உனக்கு கண்டுபிடிக்கணும் இல்லை, அவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் இல்லை, அதை கேளு அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை கேட்டுடுறான். அப்படி கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பிஸ்னஸ் மேனும் அவனோட பிஏவும் உட்காந்துருக்காங்க.
அந்த பிஸ்னஸ் மேனோட பிஏ வந்துட்டு எதுக்கு இப்போ மிஸ்டர் லீயை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க விசாரணைக்கு, அவர் வெறும் சஸ்பெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட ஆர்கியூ பண்ணுறான். அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கிடச்சிருச்சு, அவர் சஸ்பெக்ட் கிடையாது, அவர் தான் கிரைம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே உடனே அந்த லீன்ற பிஸ்னஸ்மேனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஆஹா, நம்ம தான் காசு கொடுத்துருந்தோமே அவட்ட இதெல்லாம் மறைக்க சொல்கிறதுக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போய் அவளை கூப்பிட்டு பார்க்குறான். பட் ஹீரோயின் வரவே இல்லை. ஹீரோயின் வராதனால சரி இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் போயிடலாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி காரில் போகையில் திட்டிகிட்டே போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ரேடியோ தன்னால் காரில் வந்துட்டு ஆன் ஆகி இந்த மாதிரி இவர் தான் சஸ்பெக்ட், இவர் தான் பிடிபட்டிருக்காரு அப்படின்ற நியூஸ்லாம் வெளியில் வந்துட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் பக்கத்தில் டைங்குன்னு வந்து உட்காந்துடுறா. உட்காந்தோன்னே இதெல்லாம் உன் வேலை தானே, நீ எதுக்கு இப்படி பண்ண, நான் தான் உனக்கு டபுள் அமௌண்ட் பே பண்ணுறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ்மேன் கண்டபடி கத்துனோடனே ஹீரோயின், நீ பண்ண காரியத்தினால எனக்கு என்னோட பவர் எல்லாம் குறைஞ்சி போச்சு, நீ ஒருத்தனை கொலை பண்ணிட்டேல்ல, யாரை கொலை பண்ணேன், நான்லாம் யாரையும் கொலை பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நீ இனிமேல் உண்மையை மட்டும்தான் சொல்லுவோம், உன் வாயை திறந்தாலே சின்ன வயசில் ஸ்டேஷ்னரியிலேருந்து திருடின ரப்பர் வரைக்கும் நீ எல்லாத்தையுமே கன்ஃபஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்படி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அந்த கார் போய் நிற்கிது. நின்னோடனே அந்த பிஸ்னஸ்மேன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியாமல் அவன் வாயிலேருந்து எல்லாத்தையும் வளர ஆரம்பிச்சிடுறான். நான் தான் அந்த ஹிட் அண்ட் ரன் பண்ணேன், அந்த ஆக்சிடெண்ட்டை மறைக்கிறதுக்காண்டி என்னோட பழைய டிரைவரை அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸை ஒத்துக்கிற சொன்னேன். பட் அவன் ஒத்துக்கிறல, அதனால அவனை அடித்து கொலை பண்ணிவிட்டு இங்கே புதைச்சி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் டாக்ஸ் மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கேன், அது இதுன்னு நிறைய சொல்ல வர்றதுக்குள்ளேயும் போலீஸ் உள்ளேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. எல்லா மீடியாவும் இதை கவர் பண்ணிடுச்சு. அதோட அந்த போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போனோடனே இங்கே ஹீரோயின் அவள் வீட்டில் ஒரு தராசு மாதிரி வச்சுருக்கான். அந்த தராசில் ஒரு சைடில் கோல்டன் கலரில் ஒரு ஏஞ்சல் மாதிரி ரெக்க வச்சு ஒரு பொம்மை உட்காந்துருக்கு, இன்னொரு சைடு ஒரு பால் மாதிரி இருக்குது, அதில் ப்ளூ கலரில் பவர்ஸ் மாதிரி வந்து சேர்ந்துட்டே இருக்குது. இப்போ திரும்ப நம்ம ஹீரோயினோட பவர் கிடச்சிருது. அதனால அந்த ப்ளூ கலர் பாலில் போய் அதை சேர்ந்துட்டு 2 தராசும் ஈக்குவலாக நின்றுட்டுருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. சிரித்த பிறகு இப்போ நம்ம ஹீரோ ஃபுட்பால் கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹீரோவை தேடி நம்ம ஹீரோயின் போயிட்டு, பார்த்தியா அந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோம், நீங்கள் தான் அதுக்கெல்லாம் காரணமா, அண்ட் ஆல்சோ என்னோட பவரும் திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சூட் கேஸ் உனக்கு தேவைப்படும், இந்த சூட் கேஸை நீ வச்சுக்கோ அப்படின்னா, எதுக்கு இந்த சூட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். கண்டிப்பாக உனக்கு தேவைப்படும், அது இப்போ நான் சொல்ல மாட்டேன், அப்புறம் நீனே தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வந்துட்டு நீ யார் அப்படின்னு கேட்டோன்னா, நான் எனக்கு பேர்லாம் ஹியூமன் பீயிங்ஸ்ட்ட சொல்கிறது கிடையாது அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு நீ யார், உன்னோட பவர் பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, சரி நீனே கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி போஸ்ட் கொடுத்து நிற்கிறான். நீ டெமானா, நீ இதுவான்னு ஒவ்வொன்றா ஹீரோ சொல்ல, நீ ஃபஸ்ட்டு கொரியாக்காரி மாதிரி யோசிச்சு அந்த மாதிரி சொல்லு அப்படின்னா, எனக்கு தெரியலையே அப்படின்னு ஹீரோ சொன்னான்னு, நான் தான் குமிஹோ அப்படின்னோன்னா, ஓ அந்த நைன்டேல் ஃபாக்ஸு, அதனால தான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக வால் மாதிரி உன் பின்னாடி தெரிஞ்சிச்சா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி எப்படியும் கூடிய சீக்கிரம் நீ பெரிய பணக்காரன் ஆயிடுவேன், ஸோ அதனால் என்னோட கார்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுக்குறான். கார்டில் வந்துட்டு உன்னோட விஷயம் கேளு, உன்னோட விஷயம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு எழுதியிருக்கு. இது என்ன இப்படிலாம் கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கல. ஆமாம், காலம் மாற நாங்களும் மாறணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து சட்டுன்னு மறைய வச்சிடுறா. இது மறைஞ்சு போச்சு அப்படின்னா, ஆமாம் இதை எரிச்சின்னா நான் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவேன், அது எப்படின்னு உனக்கு தெரியணும்ல, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உனக்கு தெரியணும்ல, அதனால தான் சொல்லி காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி அந்த கார்டை கொடுக்கணும், இப்போ வராது, உனக்கு எப்போ அந்த கார்டு தேவையோ அப்போ நான் உன்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி உன் பேரை இப்போயாச்சும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, என் பேர் ஹியூமி அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுறா. அந்த நேரம் பார்த்து அங்கே ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு கவுன்சில் மெம்பர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ விளையாடுறத பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆகிருக்க, உன் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டதுனால அந்த இடத்த நீ நிரப்ப போகிற, நீ தான் அவனுக்கு பதிலாக வந்து விளையாட போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டோன்னா நானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. ஆமாம் உன்னோட பிளேயிங்க அன்றைக்கி நாங்கள் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, உன் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கனால நீ இப்போ வந்து அந்த இடத்த நிரப்ப போகிற அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு கார்டு கொடுத்துட்றாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது ஏன் ஹீரோயின் ஒரு சூட் கேஸை கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட கட் பண்ணி நம்ம ஹீரோயினும் 9 வருஷம் கழித்து காமிக்கிறாங்க. ஒரு ஐலாண்டில் உட்காந்துட்டு இந்த ஃபுல் ஐலாண்டையும் நான் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த புரோக்கர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இது கட்டலாம் அது கட்டணும், அதெல்லாம் கிடையாது, நான் எதுவும் கட்டலை, எதுக்கும் யூஸ் பண்ணலன்னா என்னோடய ப்ரைவேட் ஐலாண்டை நான் ஒருத்தி மட்டும்தான் அந்த ஐலாண்டை யூஸ் பண்ண போகிறேன், எவ்வளோ ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி 12 பில்லியன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஸோ நான் சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போட்டுறா. சொடக்கு போட்டுட்டு உங்களுக்கு இப்போ காசு வந்திருக்குமே செக் பண்ணி பாருங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு பைசா கூட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் சொல்கிறாரு. இன்னது நான் கொஞ்சம் வருஷம் தான் ரிட்டையர் ஆகியிருந்தேன், என்னோடய பவரை யூஸ் பண்ணாமல் அதுக்குள்ளேயும் ஒரு 12 பில்லியன் கூட என்னோடய அக்கௌண்ட்டில் இல்லையா? சரி அப்படி இப்படி பேசி ஒரு 10 பில்லியனுக்கு கொண்டு வந்துடுறீங்களா அந்த ஐலாண்டு அப்படின்னு கேட்டோன்னே, ஃபஸ்ட்டு நான் குறைக்கிறேன்னு சொன்னப்போ இந்த லூஸ் பம்பில் குறைக்க வேணாம்னு சொல்லிச்சு, இப்போ என்னென்னா குறைன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மேலே கீழே பார்த்துட்டு அங்கேருந்து போன பிறகு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படி கட் பண்ணி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. ஒருத்தன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தான்ல அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப புவரான ரொம்ப வறுமையான நிலமையில் இருக்கான். அவங்க அப்பா வந்துட்டு நீ ஃபஸ்ட்டு வேறு ஏதாச்சும் இது பண்ணு, எதுக்கு ஃபுட்பால் ஸ்கோர்ஸ்னு இதே விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போடுறதுக்காண்டி போகிறாரு. உடனே இந்த தடவை நான் கண்டிப்பாக தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்காரு. உடனே இவனும் கொண்டாந்து அவனோட ட்ராஃபீஸ் எல்லாத்தையும் கொடுத்து இதையும் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ கண்டிப்பாக எல்லாத்தையும் தூக்கி போடணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இல்லை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் குப்பையில் போட்டுடுறாங்க. போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கையில பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உனக்கு அடிபட்டலைன்னா நீ தான் வந்திருப்ப, உன் இடத்த உன் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்க மாட்டா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மழை பெய்யுது. உடனே அவங்க அப்பா வந்துட்டு ஐயோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக போய் தூக்கி போட்ட அந்த ட்ராஃபீஸ் எல்லாத்தையும் திரும்ப எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு ரொம்ப சோகமாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ எல்லா மேட்ச்லையும் ஜெயிச்சு கோச்சாகவும் இருக்கான். ஒரு சில பேரை கோச் பண்ணவும் செய்கிறான். அவனும் மேட்ச் விளையாடுறான், பயங்கர ஃபேமஸ் ஆகிடுறான். இதை வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இந்த ஐலாண்ட் வாங்குறதுக்கு பணம் வேணுமே, இப்போது யார் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கு. இங்கே திரும்பினாலும் ஹீரோவோட போஸ்டர் போட்ட ஆட்ஸு அப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸு எல்லாமே விற்றுட்ருக்காங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறா. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப வேகமாக வந்து ஒரு பேக்கெட், அவன் ஹீரோ படம் போட்ட ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு இது நான் தான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லல. சேச்சு நான் அதை பற்றி கேட்க வரல, எனக்கு இவனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய விஷயங்கள் அவனை பற்றி சொல்கிறாங்க. ஒரு ஆடுக்கு எவ்வளோ பணம் வாங்குறான், அதே மாதிரி அவன் என்னென்ன புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, என்னென்ன போஸ்டர் வந்திருக்கு, என்னென்ன ஸ்நாக்ஸு, என்னென்ன மெர்ச்சஸ் எல்லாமே அவன் பேரில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ ஒரு புக்கை பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் ஆட்டோபயோகிராஃபின்னு போட்டு நம்ம ஹீரோவோட படம் போட்டிருக்கு. இது என்னது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இது அவரே எழுதின ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரோட ஆட்டோபயோகிராஃபியை கையில் வச்சுட்டு அவரோட மேனேஜர்கிட்ட அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு. பார்த்தியா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இந்த புக்கில் இல்லாத ஒரு விஷயமே இல்லை அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. மேனேஜரும் நான்லாம் உன் கூட எவ்வளோ நாள் இருந்தேன் பார்த்தியா, அதுவே பெரிய சாதனைன்னு ஒரு புக் எழுதணும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கையில ஏர்போர்ட்டில் ஹீரோயின் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோவை பார்க்குறக்காண்டி. ஹீரோ வராரு. அவங்க அந்த பழைய எல்லோ கலர் சூட்கேஸ் தான் வச்சுருக்காரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் நம்ம கொடுத்த சூட்கேஸ் தான் இன்னும் யூஸ் பண்ணுறான், கண்டிப்பாக நம்ம அவனுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே வர அங்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னா உங்களுக்கு என்ன வேணும், சைன் வேணுமா, எங்கே போடணும் அப்படின்னு கேட்டோம். நம்ம ஹீரோயின் ரொம்ப கடுப்பாய் அப்படின்ட்டு திரும்புகிறாங்க. பின்னாடி சைன் போடணுமா அவங்க ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினுக்கும் ரொம்பவே கடுப்பாயிருது. என்னடா நம்மளை மறந்துட்டானா இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பவரை யூஸ் பண்ணி ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கையில் அவர் சூட்கேஸை திறந்துடுறாங்க. திறந்தோடனே அதுலேருந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி புக்கு விழுகுது. அந்த புக்கில் நம்ம ஹீரோட ஃபோட்டோ இருக்குது. அதில் வால் மீசையெல்லாம் பறஞ்சு விட்டுட்டு நீ என்னை கேட்காம எதில் சைன் போட்டில அதுக்கு ரிவெஞ்ச் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை தூக்கி போட்டு அங்கேயே அவங்களோட விஷ் கார்டு ஒன்று வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கோச்சை பார்க்க வந்திருக்காரு. கோச் என்னடா நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கல. இல்லை கோச் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, உன்ட்டு இதை சொல்லக்கூடாது தான், ஆனால் நேரடியாகவே வந்துட்டு டேரெக்டாக சொல்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. உனக்கு கமிட்டி மெம்பர்ஸ் யாருமே வந்துட்டு ஃபண்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உனக்கும் வயசாயிருச்சு, உன்னோட சின்ன பசங்க தான் லீகில் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டுட்டு நீ வேறு ஏதாச்சும் வேலையை பார்க்க போடுறா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டும் வேறு வழி இல்லாமல் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வெளில வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்டேருந்து ஹீரோ ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் வருது. எங்கே இருக்க, நான் இங்கே வந்திருக்கேன், உன்னை பார்க்கணும், நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஆமாம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் ஸ்ட்ரீம் பார்த்து எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் அவங்க பவர் யூஸ் பண்ணி ஹீரோவோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போயிட்டு உண்மையை சொல்லு, உனக்கு நீ ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்ட்ரீம் டப்பை வந்து லாக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸே இல்லாமல் அதுக்குள்ளே நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ உடனே சொல்கிறாங்க, இப்படி அடுத்தவங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழையிறது
தப்பா, அது பத்தாதுன்னு என்னை மிரட்டு வேறு சரியா, நான் ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு சொல்லிடுவேன் அப்படின்னா, எங்கே சொல்லு அப்படின்பாரு. ஃபோனை தேடினா ஃபோன் ஹீரோயின் பக்கத்தில் இருக்கும். உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, என்னை உண்மையிலே உனக்கு ஞாபகம் இல்லையா சொல்லு அப்படின்னோடனே ஹீரோ அப்படியே பார்த்துட்டு, ஓ நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே அப்படி ஆக்ஷன் போட்டு, ஆமாம் உனக்கு இப்போ என்ன வேணும், எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, உனக்கு என்னோட கிளைண்ட் ஆகிறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ இந்த விஷ் கார்டை யூஸ் பண்ணி உனக்கு என்ன விஷ் வேணும்னாலும் கேளு, உங்கள் அப்பா அம்மாவை கேளு அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க அப்படிமா. சரி உன் கூட இருக்கவங்களுக்கு, என் பாட்டி தான் என் கூட இருந்தாங்க, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. உனக்கு பணம் ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது, எனக்கு இப்போ எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. உடனே ஹீரோயினுக்கு வந்துட்டு எல்லாமே இருக்குன்ற நக்கல் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த விஷ் கார்டு உனக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும், நீ அன்னைக்கு என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போ ஹீரோவோட டின்னர் ஃபுட்டு வந்து டெலிவரி ஆக வருது. ஹீரோ போய் திறந்து பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு தான் டெலிவரி பாய் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோவுக்கு செம்ம ஷாக் ஆயிரும். என்னடா பண்ணிட்டு இருக்க நீ இங்கே அப்படின்னா, ஆமாம் நான் ஃபுட்பால் விளையாடுறதை விட்டுட்டு இப்போ வந்துட்டு வேறு ஏதாச்சும் வேலை பார்க்கலான் இருக்கேன், நீ இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, வேண்டாம் என்ன சொல்கிறது, இது எனக்கு எம்பாரசிங்காக இருக்காதா, நான் ஃபுட்பால் விளையாடுறதை விட்டுட்டேன், இப்போ டெலிவரி பார்த்துட்ருக்கேன், எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறது எனக்கு எம்பாரசிங்காக இருக்காதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவோட டேபிளில் அந்த விஷ் கார்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன கிராண்ட் யுவர் விஷன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு அதில் ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போனது. உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுகிட்ட, உனக்கு என்ன விஷ் வேணும், ஏதாச்சும் உனக்கு ஆசை இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கட் பண்ணால் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கிற இடத்துல ஹீரோவும் அப்படி லைஃப் ஸ்வாப் ஆகி ஹீரோ இப்போ ரொம்ப ஏழை ஆயிடுறாரு, ஹீரோட ஃப்ரெண்டு பணக்காரர் ஆயிடுறாரு. அதோட இந்த எபிசோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோட கதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.